ஹலோ, ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் டாடமா பேசிகிட்ருக்கிறது உங்களோட. இப்போ வந்து காமிச்சிட்ருக்கிறது லைவ். நாங்கள் குக்கே சுப்பிரமணியாலேருந்து தர்மஸ்தல கோயிலை பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். நல்ல மழை, ஏன்னா நாங்கள் வந்திருக்கிறது ரெய்னி சீசன் தான். இந்த சீசனில் வர்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சீசன் இது. ஏன்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா மழை இருக்கும், ஆனால் குளிர் இருக்காது. பார்க்குறதுக்கு மோடம் அப்படியே மறைஞ்சிருக்கும், மிஸ்ட் இருக்கும், மழை வந்துக்கிட்டே இருக்கும், க்ரீன் இருக்கும், இலைங்கெல்லாம் பச்சை பசையில் அப்படியே ஈரத்தோடு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த வெயில் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் குளிர் இருக்காது. அதே உங்களுக்கு ஊட்டிலேயோ பெங்களூர்லேயோ இவ்வளோ மழை வந்துச்சுன்னா நல்ல குளிராயிடும். இது அந்த மாதிரியான இடம் இல்லை. இது வந்து கொஞ்சம் வேலியாகவும் இருக்குது. இது வெஸ்டர்ன் காட்ஸ் இது. ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த சீசனில் வர்றது. ஒவ்வொருத்தருக்கு டிசம்பரில் வரணும்னு தோணுவாங்க, ஒவ்வொருத்தர் வருவாங்க, ஒவ்வொருத்தர் பசங்க லீவுக்கோசரம் சம்மர் ஹாலிடேஸ்லேயும் வருவாங்க. ஆனால் சம்மர் ஹாலிடேஸில் ரொம்ப வெயிலாக இருக்கும். அதையும் பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க வரதை பொறுத்துட்டு அவங்க பிளான் பண்ணிவிட்டு வரலாம். ஆனால் நாங்கள் செலக்ட் பண்ணுறது ஒன்லி இந்த ரெய்னி சீசன். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் பாருங்கள், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, இன்னும் வந்துட்டோம். ஓகே, சுப்பிரமணியாலேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் ட்ரைவ் டு தர்மஸ்தலா. இப்போ தர்மஸ்தலாவை பற்றி உங்களுக்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து மர்மஸ்தலமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் கடவுள் இருக்கார், அது உண்மை. நம்ம கடவுளை பார்க்குறோம், ஒரு கையெடுத்து கும்பிட்றோம், வரணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இது இப்போ பாருங்கள், இப்போ காமிக்கிறது இது வந்துட்டு பிரிட்ஜ். இதுதான் நேத்ராவடியோட பிரிட்ஜ். இறங்கி நாங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியல, நிறைய மழை வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் பாருங்கள், அது இந்த பக்கம் போயிட்டுருக்குது. ஸோ இந்த நதி கரையில் தான் அந்த படங்களை புதைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து சொல்லியிருக்காரு. அவரை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கரெக்டாக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போயிட்டு இப்போ வந்துட்டோம், ரிட்டர்ன் ஆகிட்டோம். வந்த பிறகு இதெல்லாமே 2 நாளாக இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துட்டுருக்குது. நாங்கள் இருந்துக்கிட்டு இப்போ இருந்தோம்னா ரொம்ப கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் முன்னாள் இப்போ பார்த்துட்டு நாங்கள் திரும்பிட்டோம். அந்த இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ணலை, முடியாத காரணம். ஏன்னா நிறைய கூட்டமாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு நிறைய சுத்தமாக இருக்க கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் என்ன நடக்குது என்னங்கிறது பார்க்குறதுக்கு வர ஆளுங்களும் நிறைய அதிகமாக இருக்கிறதால டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்தது. நாங்கள் மெயின் கோயில் தான், கோயிலில் நம்ம பார்த்துட்டு தரிசனத்தை பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். மீதி என்ன ஏதுங்கிறத, என்ன நடக்கும் என்ன நடந்தது பற்றி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அவங்க பார்த்துக்கிட்டு நமக்கு அதை கண்டிப்பாக ஒரு முறைப்படி நமக்கு எல்லாருக்கும் தெரிவிப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ அந்த விசில் ப்ளோயர்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, நான் இந்த இடத்துல தான் இது பண்ணது புதைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு பேர். அவருக்கு இப்போக்கு எல்லாருக்கும் வச்சுருக்க அவர் பேரை வந்து இன்னும் வெளிப்படையாக யாருக்கு இன்னும் சொல்லலை. ஆனால் அந்த ஆளோட பெயர் வந்துட்டு எல்லாருமே வச்சுருக்க பேர் இப்போதைக்கு தற்போதைய நேம் வந்து பீமா. ஸோ அந்த பீமா வந்து சொல்லியிருக்க இடம் வந்துட்டு ரொம்ப வருஷத்துலேருந்து இங்கே தான் வந்து நான் வேலைக்கு வந்து சேர்ந்தது. நான் 20 வருஷமாக இந்த மாதிரி யாரோ சொன்னதை நான் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல புதைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நதிக்கரையில் தான் வந்துட்டு புதைச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்துட்டு நம்ம ரிவர்லேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரமாக வரணும். ஆனால் கோயில் பக்கமாக அந்த பக்கமாக இந்த நதிக்கரையில் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அந்த நதிக்கரை பக்கமாக ஒரு ஷெட்டில் தான் அவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த வேலைகளெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காருங்க. அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிவிட்டு எல்லாமே அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் போயிட்டுருக்கு. நீங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அதுலேயும் நேற்று இன்றைக்கி 3வது நாளாக எல்லாம் தோண்டியிருக்காங்க. ஒரு கொஞ்சம் சில எலும்பு துண்டுகள்லாம் நிறைய கிடைச்சிருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டேவே இது பண்ண அவன் சொன்ன இடத்துல ஒரு லேடியோட ஒரு ப்ளவுஸ் பீஸ், அந்த ஏடிஎம் கார்டு, ஒரு பேன் கார்டு சம்திங் என்னமோ கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நான் அஃபிஷியலாக சொல்லலை. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பேசணும். அதை பற்றி நம்ம எதுவும் கமெண்ட்ஸ் சொல்லக்கூடாது.
அது ஒரு பெண்ணோடதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் வந்து 2009 அந்த பெண்ணை தர்மஸ்தலா இருக்க ஒரு லாட்ஜில் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பெண்ணோடது தானா இல்லையா, அவங்க பேக் எங்கேயாச்சும் தொலைஞ்சி இதில் வந்திருக்கா, எதுவுமே நமக்கு தெரியாது. எதையுமே தெரியாமல் நானும் பேச மாட்டேன், யாரும் பேசுகிறது வேண்டாம். எல்லாருமே நிதானமாக இத்தனை நாள் பொறுத்திருந்தோம், இத்தனை வருஷமாகவே பொறுத்திருந்தோம். இப்போ அவங்க செஞ்சுட்டு எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நமக்கு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஐடி டீம் மேலே எல்லோரும் நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க. நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டீம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு மழையிலையும் இதுலேயும் வந்துட்டு நின்று உள்ளார சாப்பாடெல்லாம் கூட சரியாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் அந்த பீமாவை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணணும். இத்தனை வருஷம் கழிச்சுட்டு திரும்ப வந்திருக்கான். அந்த இடத்துல வந்து 20 வருஷமாக இருந்திருக்கிறான். ஆனால் அந்த இடத்த விட்டு போய் 11 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இருந்தாலும் கூட இந்த இடத்துல போயிட்டு 11 வருஷத்தில் 20 வருஷத்தில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த இடம்தான்றாங்க. இதே பாருங்கள், நம்ம ரோட்டில் நான் போன வருஷம் இந்த ரோட்லேயே நம்ம வந்திருக்கோம். எந்த இடத்துல எது இருந்ததுன்னு கூட நமக்கு அவ்வளோவா சொல்ல முடியாது. இந்த இடத்துல கார் பார்க் பண்ணியிருப்போமா, இதுக்கு பக்கத்தில் பார்க் பண்ணியிருப்போமா, நமக்கு தெரியாது, மறந்துருப்போம். ஆனால் அவன் கரெக்டாக சொல்கிறான். இந்த இடம் தான் சொல்கிறாங்க. நம்ம கார் பார்க் பண்ணது இந்த இடம் இல்லை, ஒரு 10 அடி தள்ளி 20 அடி இல்லை 50 அடி தள்ளி கூட நம்ம நிறுத்திருக்கலாம். நம்ம இங்கே தான் சொல்லுவோம். ஆனால் அவன் அந்த மாதிரி எதையுமே சொல்ல மாட்டேன், கரெக்டாக சொல்கிறான். அவனோட மெமரி பவரை ரொம்பவே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் சில தமிழ்நாடு சேனல்ஸ் எல்லாம் என்ன சொல்லிகிட்ருக்காங்க, இல்லை எலும்பு கூடே கிடச்சிருக்கு. எலும்பு கூடெல்லாம் கிடைக்கல, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஏன்னா 20 வருஷம் ஆனதுனால அந்த எலும்புகளெல்லாம் கூட கரைஞ்சி போகிற வாய்ப்புகள் இருக்குதுன்னு சில இன்வெஸ்டிகேஷன் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ அதனால் எலும்பு கூண்டாக இருக்காது. ஏன்னா ரிவர் பக்கமாகவே இருக்கிறதுனால அதுவும் கல் போகிறத கொஞ்சமாக கல்லும் தண்ணி போக போக கரையிறது போலவே எலும்புகளும் கரையிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ கிடைச்சிருக்கிறது எல்லாமே ஒரு 4-5 பாடிக்கு மேலேயே அவங்களோட பாடியோட போன்ஸ் எல்லாமே நிறைய கிடச்சிருக்குது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அவங்க தான் பார்த்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு எந்த ஏஜ் எத்தனை வருஷத்தில் இறந்தது, அது பெண்ணுடையது ஆணுடையதான்னு எல்லாமே அப்புறமா நமக்கு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எப்பயுமே நீதி நிலைக்கும். கடவுள் இருக்கார், தர்மஸ்தலா சிவா இருக்கார், அன்னப்ப சுவாமி இருக்கார். அவரை நம்மளை கைவிட மாட்டார். கண்டிப்பாக யாரையும் தப்பு பண்ணிடுங்க, கண்டிப்பாக அவர் தண்டனை கொடுப்பார். லேட்டானாலும் ஆனால் தண்டனை உறுதி. இது தர்மத்துக்காகவே இருக்கிற இந்த ஊர் தர்மஸ்தலா. ஸ்தலா மீன்ஸ் இடம்னு சொல்லுவாங்க, தர்ம இடம். ஸோ இந்த இடத்துல இது நடந்துட்டாங்கன்னா யாராலும் நம்ப முடியல. யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் செஞ்சுருக்கனால இந்த நம்ம கோயிலை பற்றி பேசுகிறது ரொம்ப தப்பு. கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த இடத்துல அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அதை கடவுளே அவர் பார்த்துக்குவாங்க. நம்ம ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ எது நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும். நம்ம எதிர்பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்மளோட வேலை கோயிலில் கும்பிட்டுட்டு நம்மளை நல்ல விதமாக எல்லோரும் நம்மளோட கஷ்டங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். அதுதான் நம்மளுடைய வேலை. யாருக்கும் எந்த வித வலியும் இல்லாமல் தொந்தரவும் கொடுக்காம நல்லா இருக்கணும். எல்லா உலகத்தில் இருக்காங்க எல்லா ஜீவன்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணணும். ஸோ கோயிலுக்குள்ளார உங்களுக்கு இல்லை போனப்போ அங்கே ஷூட்டிங் பண்ண அவங்க விடலை. அது மொபைலையும் ஆகட்டும் கேமரா ஆகட்டும் நாட் அலவுடு. ஸோ அதனால் அதை நாங்கள் எடுக்க முடியல. நல்ல விதமாக தரிசனமாச்சு. நல்ல விதமாக பிரசாதம் சாப்பிட்டுட்டு நல்ல சாம்பார் சாதம் சட்னி பொரியல் ஸோ மோர் எல்லாத்தையுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு திரும்ப உடனே பறந்துட்டோம். சாப்பிட்றப்பையும் மழை, கோயில் தரிசனம் பண்ணிகிட்ருக்கப்போ மழை, திரும்ப வந்து வண்டி ஏறுறப்பையும் அப்பயும் மழை. Take the next left onto National Highway 75. ஸோ இப்போது இங்கே கொஞ்சம் ஸ்லைட்டாக லேண்ட் ஸ்லைட் ஆச்சு. தென் அப்புறமா ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் குக்கே சுப்ரமணியக்கு ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ போகிறப்போ ரொம்ப ஹெவியாக இருந்தது. பட் ஆனால் மழை இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ சாமியை பார்த்தது ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. நல்ல விதமாக திரும்பிகிட்ருக்கோம்.
ஏன்னா அங்கே தர்மஸ்தலாவில் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை. அங்கே எல்லாமே அந்த கோயிலுக்கு சேர்ந்த அவங்களோட ட்ரஸ்ட்டில் அந்த கோயிலுக்கு சேர்ந்த சின்ன சின்ன லாட்ஜஸ் போல தான் இருக்குது. ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் எப்பயுமே எங்களால் தங்க முடியறதில்ல. ஸோ வந்துட்டு காலையில் வந்துட்டு ஈவினிங் திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுவோம். போகிறப்ப இல்லைன்னா மேங்களூர் ஸ்டே பண்ணலாம், குக்கே சுப்ரமணியா ஸ்டே பண்ணலாம். நெக்ஸ்ட் சக்லேஷ்பூர், அங்கேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். காஃபி எஸ்டேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சக்லேஷ்பூரில் நிறைய ரெசார்ட் இருக்குது. இப்போ பாருங்கள் குக்கே சுப்ரமணியம் வந்துட்டோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஹோட்டல். அந்த ரிவரை தாண்டிட்டு இப்போ குக்கே சுப்ரமணியம் என்ட்ரு ஆகிட்ருக்கோம். இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு. இங்கே நல்ல எல்லாமே டெவலப் ஆகிட்டுருக்குது, நல்லாயிருக்கு. ரைட்டில் பாருங்கள் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இங்கே நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்ஸும் இருக்குது. விஜய் கம்ஃபர்ட், திஸ் இஸ் விஜய் கம்ஃபர்ட், இதுவும் நல்லதாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃப்ரம் டாடம்மா. தேங்க்யூ.